ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான புக்கு பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன புக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த புக் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் டாட் புவர் டாட், தமிழில் பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ற ஒரு புக்கு தான். ஒரிஜினல் ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசகி. இவர் தான் தமிழில் வந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி சண்முகம்ன்றவங்க தான் இந்த புக்கை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, ரொம்ப அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புக்குன்னு சொல்லலாம். மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பீப்புளை கூட நெக்ஸ்ட் லெவல் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறது எப்படி அப்படின்றத பற்றின ஒரு கான்செப்டாக இந்த புக்கில் வந்து ராபர்ட் கியோசகின்றவர் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் அதோட ஒரு கைட்லைனாகவும் இதில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ பணக்காரங்க வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தராங்க, ரிச்சாக இருக்கிறதுக்கு, இன்னும் பணத்தை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஒரு கான்செப்ட், லாட் ஆஃப் மணியை அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டை அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்றத இந்த நான் இதில் சொல்லியிருக்கேன் அப்படின்றதில் இன்னும் இதில் சொல்லியிருக்காரு. இப்போ பேசிக்காக எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, ஃபினான்ஷியல் நாலேஜே இல்லை. நான் ரிச் ஆகணும்னா எப்படி, பணக்காரன் ஆகணும்னா எப்படி, ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். உண்மையிலேயே நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா இவர் சொல்கிற ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, இவர் சொல்கிற ஐடியா வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மணி பற்றின, பணத்தை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பட் பிஸ்னஸ் படித்த உடனே நீங்கள் உங்கள் லைஃப் மாறிடுமான்னா அப்படி சொல்ல முடியாது. பட் ஒரு ஐடியாவும் ஒரு கான்செப்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படித்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட இன்னொரு புக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஒரு தனி புக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கு நான் இன்னும் அதுன்னு வாங்கலை. ஸோ அந்த புக்கை வாங்கி அதையும் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு ரிவ்யூ மாதிரி வேணால் சொல்லிடுறேன். 70s 80s அந்த டைமில் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு அவங்களுக்கு 2 டேடி இருக்காங்க. பயாலஜிக்கல் ஃபாதர் ஒருத்தர் தான், அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து பணக்காரராக இருப்பாங்க. ஸோ அவரையும் அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க. இன்னொரு அப்பா வந்து படிச்சிருப்பாங்க, நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க. இன்னொரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஜுகேஷன் இருக்காது, பட் அவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு என்ன, இவங்ககிட்டையும் நம்ம கற்றுக்கிறது என்னன்றது தான் இந்த புக்கோட கான்செப்டாகவே இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இவர் என்ன பண்ணார், அந்த 2 நாலேஜுமே கெயின் பண்ணி இவர் பர்சனலாக அது எப்படி ஒரு பிஸ்னஸ் எப்படி அவர் பண்ணார், அதையும் தாண்டி எப்படி மணி ஒர்க் ஆகுது, நீங்கள் மணிக்காண்டி ஒர்க் பண்ணாமல் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஃபுல்லாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு சில நாள் 1 or 2 டேஸில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான கான்செப்ட் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிச் டாட் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த, ரொம்ப தேவைப்பட வேண்டிய விஷயத்த ஸ்கூலில் சொல்லி தரல, எஜுகேஷன் வந்து சொல்லி தரல. இப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எஜுகேஷனில் வந்து ஃப்ளா இருக்குது. என்ன ஃப்ளாஸ்னால், இந்த மாதிரி பிஸ்னஸ் நாலேஜோ இல்லை மணி பற்றின ஒரு நாலேஜோ எஜுகேஷனில் வந்து சொல்கிறது இல்லை அப்படின்ற கான்செப்டை வந்து நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் அது இது நிறைய சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆரம்ப புள்ளியே இவர் தான். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்னு அந்த மாதிரி சொல்ல விரும்பலை, பட் எல்லாருமே ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இவர் சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் ஆயிருக்காங்க, மந்த்லி சேலரி பர்சனாக இருக்காங்க, ஆனால் அவங்களால ஏன் நல்லா ஏர்ன் பண்ண முடியுது, ஆனால் அவங்க ஏன் பணக்காரன்னு ஆகலை, இந்த மிடில் லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி என் பணக்காரங்க வந்து எப்படி நிறைய மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இல்லைனாலும் பட் மணி வந்து ஒரு க்ரோ ஆகிட்டே இருக்கு, அது எப்படி அப்படின்ற ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரிச் பர்சனை விட புவராக இருக்கிறவங்க, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க தான் அதிகப்படியான டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. பர்ச்சேஸ் பண்ணுறோம், பட் பிஸ்னஸ் மேன் வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருக்காரு. இப்போ மிடில் கிளாஸில் என்னன்னா மந்த்லி சேலரினா சேலரி வரும், சேலரி வந்தோடனே அவங்க வாங்கின லோனு, இஎம்ஐ, அவர் கான்செப்ட்லேயே சொல்கிறேன், லோனு இஎம்ஐ எல்லாமே கட்டுறாங்க. அதுக்கு அதிகப்படியான டேக்ஸ் இருக்கும். அது போக நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு இப்படி நிறைய டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மணி செலவையும் தாண்டி அவருக்கு அந்த டேக்ஸே நிறைய போகுது அப்படின்வாங்க. ரிச் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோட இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு மணியை போடுறோம், ஒரு மணி வருதுன்னா மணியை போடுறோன்னா அதுலேருந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்றதான் இவரோட கான்செப்டாக இவர் சொல்கிற கான்செப்ட். அதுக்கு இவர் எடுத்துகிட்டு இருக்கிற இவர் பண்ண என்ன பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான். ஒரு ஹவுஸை வாங்கி அதை சேல் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு லேண்டை வாங்கி அதை ரீசேல் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இவர் பண்ணியிருப்பாரு. ஸோ கம்மி விலைக்கு வாங்கி நியாயமான விலைக்கு எப்படி விற்கிறது, அது மூலமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் இதில் ஒரு தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. அதோடு சேர்ந்து இவர் ஒரு கிராஃபாகவே ஒரு போட்டிருக்காரு, ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு மேப்பே போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ
ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களோட மணி எங்கே போகுது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட மணி எங்கே போகுது, அவங்களுக்கு சொத்து எப்படின்னு வருது, சொத்துனா என்ன அண்டு டெப்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஃபும் அதில் வந்து போட்டு கொடுத்துருப்பாரு. நான் ரேண்டமாக எடுத்தது தான். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க நிறைய கிராஃபு. பணக்காரங்க வந்து அசட்டு தான் நிறைய வாங்குவாங்க, மணியை விட அசட்டு நிறைய வாங்கணும் தான் நான் நினைப்பாங்க. அதுதான் பிஸ்னஸ் மேனுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. சேலரி பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து டெப்ஸை தான் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, இஎம்ஐ வாங்குறாங்க, லோன் வாங்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்காண்டி வாங்குறாங்க. அந்த ப்ராடக்ட்னால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டால், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, இஎம்ஐல லோனில் வாங்குறீங்க, ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட தேய்மானம் எல்லாம் கழிஞ்சு போக உங்களுக்கு அதோட பாதி ரேட்டு கூட அந்த பைக் வந்து போகாது. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதுவே நீங்கள் ஒரு அசட்டு ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து நீங்கள் அந்த லேண்டுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுனாலுமே நீங்கள் வருஷம் ஆக 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 இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆக அது லேண்டோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் அவர் சொல்கிற கான்செப்ட். ஸோ டெப்ட்டுக்கும் அசட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து டெப்ட் அதிகமாக வாங்குறோம், அவங்க அசட் வாங்குறாங்க. நம்மளும் லோன் வாங்குறோம், இஎம்ஐ வாங்குறோம், அவங்களும் பிஸ்னஸ் மேனும் லோன் வாங்குறாங்க, இஎம்ஐ வாங்குறாங்க. நம்ம எதுக்கு வாங்குறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், சொந்த ஹவுஸ் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பிஸ்னஸ் மேன் என்ன வாங்குறாங்கன்னா லேண்ட் வாங்குறாங்க, ஒரு ஹோம் வாங்குறாங்க, ஒரு ஷாப் மாதிரி வாங்கி கட்டுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் வர மணியை பிஸ்னஸில் போடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் அவங்க சொல்ல வராங்க. அது அப்போ இருக்கிறதுக்கு வீடு வேணாமா, கார் வேணாமா, பைக் வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் என்ன சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, டெப்ட்டில் இதை வாங்குறதுக்கு டெப்ட்டில் நீங்கள் அசட்டை வாங்கலாம், அதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் வர லாபத்தில் நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் பைக்கு கார் வாங்கிடலாம் அப்படின்றது அவரோட கான்செப்டாக. லேண்டுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, 6000 சம்திங் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. லேண்டு வந்து நீங்கள் ஒரு மணி நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் இவ்வளோ லோன் வாங்கி நீங்கள் மந்த்லி இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 5000 கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த லேண்டு வந்து நீங்கள் ரெண்ட்டு கூட்டுறீங்க. ரெண்ட்டு கூட்டிங்கன்னா ஒரு 10,000 இல்லை 12,000 நீங்கள் வச்சிங்க. 12,000க்கு நீங்கள் ரெண்ட் விட்றீங்க மந்த்லி. அப்படி பார்த்தோம்னா 5,000 நாங்கள் பேங்க்குக்கு போனாலும் மிச்சம் 6,000 வந்து உங்கள் கையில் இருக்கும். இதுதான் அவர் சொல்கிற கான்செப்ட். இது வந்து அதாவது இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டினா இந்த கான்செப்டை சொல்கிறேன்னே தவிர இப்படி தான் இருக்கும், இங்கே தான் 5,000 வரும், இங்கே 6,000 வரும்னு சொல்லலை. இப்போ வேற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் பேசிக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அவர் சொல்கிற கான்செப்ட். மணியை வச்சு மணி எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு கான்செப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட டைமு மந்த்லி சேலரின்னு ஒன்று வரும். ஸோ அந்த சேலரியை வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் தான் கட்ட போகிறீங்க. ஏன்னா சேலரியே நிறைய டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ அது போக பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய ஐட்டம் எல்லாமே வந்து டேக்ஸாக போகும். இதுவே நீங்கள் அசட்ஸ் வாங்கினீங்கன்னா, அசட்ஸ்ன்னு அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொந்த ஹவுஸையோ காரையோ பைக்கையோ அவர் எதுவுமே சொல்லலை. ஏன் வீடு லிஸ்ட்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா செலவும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் கண்டி தான். இதனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. லேண்டோட வாங்கின பட்சத்தில் நீங்கள் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஒரு ஹவுஸ் அவரோட கான்செப்ட் படி ஹவுஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அது வந்து அசட்டாக சேர்க்கப்படாது அப்படின்னு அவரோட கான்செப்ட். எதெல்லாம் அசட்டாக சேர்க்கப்படும்னா, நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி அதை நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கை நீங்கள் ரெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ இன்கம்னு ஒன்று வரும். ஸோ அது வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு அசட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறது அது ஒரு அசட்டு. இப்படி தான் அவரோட கான்செப்டாக இருக்குது. ராபர்ட் கியோசாகின்றவர் அவரோட ஐடியா யூஸ் பண்ணி நிறைய லாபம் பார்த்தாரு. அதுமாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும், நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் சொல்கிற கான்செப்ட் வந்து உண்மையிலே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இது வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதோ இல்லை ஆடியோ புக்கு கேட்குறதோ நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ணாதீங்க. புக்கை வாங்கி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் மட்டும் தான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், சைடில் வந்து ஆடு மாதிரி நிறையா வரும். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. உங்களோட கான்செப்ட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து போயிடும். ஸோ புக்கை வாங்கி படிக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வேறு வழியே இல்லை. புக்குள்ளே இருக்கிற கான்செப்டை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ புக்கை வாங்கி படித்து நீங்கள் அப்ளை பண்ணும் பட்சம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சின்ன டாபிக் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வேறு ஏதாச்சும் நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி புக்கு வேறு எதுவும் புக்கு சஜஷன் இருக்குது, அந்த புக்கை பற்றி நீங்கள் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படிச்சுட்டு இல்லைனா அந்த ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு அப்லோட் பண்ண முடிஞ்சால் என்னால் வாங்க முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.